நாம் வணங்குற குலசாமி பேசுகிறத உறுதிப்படுத்துகிற உண்மையான அறிகுறிகளை ஒரு உண்மையான நிகழ்வை தான் இன்றைக்கி அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இந்த உண்மையான நிகழ்வு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை காக்கிற சாமி எப்படி எவ்வளவு அழகா எவ்வளவு உண்மையா இன்றைய காலகட்டங்களில் எல்லா மக்களையும் நான் நிற்கிறேன் காக்கிறேன் அப்படின்னு நமக்கு புரிய வைக்குது. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. சின்ன சான்று தான். அது பெரிய விஷயம். யாருக்கும் கிடைச்சிராது. அந்த தெய்வத்தோட மகத்துவத்தை புரிய வைக்கிற சான்றை தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு குலதெய்வ எல்லை இருக்குது. அந்த குலதெய்வ எல்லையில் ஒரு பணி, ஒரு திருப்பணி நடக்குது. திருப்பணி நடக்கும்போது அந்த இடத்துல திருப்பணி செய்கிற பெருமக்கள் எல்லா வேலையும் எல்லாம் தன்னால் முடிஞ்ச எல்லாம் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. வேலை முடியுது. வேலை முடியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளியூர் அந்த சாமி அவங்களுடைய குலதெய்வம் இருக்கிற இடத்துல பார்த்து அந்த சாமிக்கு தேவையான அனைத்து பணிகளையும் எல்லாம் நாளும் செய்கிறாங்க. எப்படி சாப்பாடு தண்ணியை கூட பார்க்காம நம்ம தெய்வத்துக்காக நாம் இந்த ஒரு திருப்பணியை நாம் செஞ்சு கொடுக்கணுமேனு அந்த இடத்துல செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் பார்க்குது. அந்த திருப்பணி செய்கிற அந்த மக்கள் எப்படி ஒவ்வொரு வேலையும் எப்படி எப்படி பார்த்து பார்த்து செய்கிறார்களோ அதே மாதிரி அந்த சாமி பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க பக்கத்தில் நின்று ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் என் பிள்ளை நான் இருக்கிற இடத்துல என்னைய பார்க்க வர்ற மக்களுக்கு இவ்வளோ அழகா இந்த வேலை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அந்த சாமிக்கு, அந்த குலசாமிக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்போ என்ன ஆகுது, திருப்பணி வேலை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அவங்க செய்கிற திருப்பணி வேலை எல்லாமே எப்படி அப்படின்னா, சாமி நின்று செதுக்கி ஒரு செயலை செய்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த இடத்துல எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பள்ளம். அந்த பள்ளம் அது எப்படி அப்படின்னா சுற்றி ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல அந்த திருப்பணியை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். அந்த பள்ளமாக இருக்கிற நேரங்கிறதுனால இது போன்ற மழை காலங்களில் தண்ணி வந்துடுமே, இதை எப்படி நாம் சரி பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள 1008 கவலைகளோடு அந்த வேலையை செய்யணும். இது எப்படியாவது நம்ம சரி பண்ணணுங்கிற ஒரு முயற்சி. அந்த இடத்துல அந்த சாமி பேசுதுங்கிறதுக்கு சான்று அந்த பள்ளத்தை அந்த தண்ணியை எப்படி சரி செய்யுது, 4 பக்கமும் 4 திசைகள் வழியாக அந்த தண்ணீர் அங்கே தேங்காம அழகா அந்த சாமி அமைச்சு கொடுக்குது. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, நாம மட்டும் இந்த வேலையை செய்யலப்பா. அண்ணன் தம்பிகளா, அங்காளி வெங்காளி பெருமக்களா, இந்த வேலையை நாம மட்டும் நம்ம செய்யல, நம்ம சாமியோட ஆசீர்வாதமும் இருக்கு. நம்ம சாமி நம்ம கூட நின்று செய்யுது. அதனாலதான் இந்த வேலை சுத்தப்படுது. அதனாலதான் இந்த வேலை தெளிவா இருக்கு. அதனாலதான் நம்ம மனசுல நினைக்கிற குறைகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்து இந்த வேலை அழகாக அமையுது அப்படின்னு அந்த அங்காளி வங்காளி பெருமக்கள் அந்த திருப்பணி செய்கிற பெருமக்களுக்கு மனசுல தெரியுது. அப்ப அவங்க என்ன மனமகிழ்வோட சந்தோஷமா, நம்ம சாமி நம்மளை காக்கிற சாமிக்கு நம்மளால முடிஞ்சதை செய்ய போறோமப்பா, காலத்துக்கும் தலைமுறை தலைமுறையா என்னுடைய பாட்டேன் பூட்டேன் அப்பேன் தாத்தேன் இத்தனை காலமா காத்து வந்த சாமிக்கு இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல நமக்கு திருப்பணி செய்ய கிடைச்சதே பெரும் பாக்கியமப்பா. நம்ம பிறப்பு மனுஷன் பிறந்த நாள்ல இருந்து இந்த குலசாமியை வணங்கின நாள்ல இருந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தலைமுறை தலைமுறையா வந்த அந்த சாமிக்கு நாம செய்யற ஒரு பெரிய பாக்கியம் புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கப்பா அப்படின்னு சந்தோஷமா செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க மட்டும் செய்யல, அந்த சாமிக்கு மகிழ்ச்சி. எப்படி அந்த சாமிக்கு எப்படி மகிழ்ச்சி அப்படின்னா, என் பிள்ளைய ஏன் எல்லையில எனக்காக என்னைய பார்க்க வர்ற மக்களுக்கு என்னைய வணங்கி சந்தோஷமா வீடு திரும்பணும், என் எல்லையில மன மகிழ்ச்சியை கொடுக்கணும், என் எல்லை அவங்களுக்கு அனைத்து வசதியையும் சௌகரியத்தையும் கொடுக்கணும்னு அந்த சாமி சந்தோஷப்பட்டு அந்த மக்கள் கூட எல்லா வேலையும் பார்த்து வருது. வேலை முடியுது. வேலை முடிகிற தருவா திருப்பணி நிறைவு செய்யுது. அப்போ அந்த இடத்துல அங்கே திருப்பணி வேலை செய்கிற அந்த மக்கள்
இந்த அங்காளி வங்காளி வரும் மக்கள் மனசுல ஒரு எண்ணம், ஏப்பா நம்ம எல்லாரும் இவ்வளவு நாளா இந்த எல்லையில இந்த சாமிக்காக நாம் இந்த வேலையை இந்த திருப்பணியை செஞ்சு வந்தோம். வேலை முடிய போகுது, வேலை முடிய போகுது. இந்த எல்லையை விட்டு நம்ம மறுபடியும் நம்ம வேலை வெட்டி நாம பார்க்க போறோங்கிற அந்த மன வருத்தம் மனசுக்குள்ள நிறக்க இருந்தாலும், இந்த வட்டம் போகும்போது வேலையை முடிச்சுட்டு போகும்போது சாமியை கண்ணறக்க பார்த்துட்டு அவரை கும்பிட்டு போகணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த வேலைய அந்த நிறையிற தருவாயில எல்லா வேலையும் நல்லா அழகா சிறப்பா எங்கேயும் ஒரு குறை இல்லாம தெளிவா அந்த வேலையை செய்றாங்க. வேலை முடிய போகுது. அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். குலசாமி அப்படிங்கிறது எப்படி நமக்கு நம்மளுடைய மனக்குறைய தீர்த்து கொடுக்கும், நம்மளுடைய ஆசைகளை தீர்த்து நிறைவேற்றி கொடுக்கும், நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கும், நமக்காக நம்ம மக்களை எப்படி மகிழ்விக்குங்கிறதுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அறிவு நண்பர்கள் மிக கவனமாக கவனிக்கணும். வேலை முடியுது, வேலை முடியுது. வேலை ஆரம்பிச்ச கணம் முதல் வேலை முடிகிற வரைக்கும் அவங்க விரதம் பிடிச்சி தான் அந்த எல்லையில் வேலை செய்கிறாங்க, திருப்பணி செய்கிறாங்க. திருப்பணி முடியுது. முடியும் போது நம்ம போகும்போது நம்ம சாமியை நல்லா கண்ணறக்க பார்த்துட்டு போகணும் அப்படின்னு அவனுக்குள்ளே இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த சாமி முடிவு எப்படி என் எல்லையில் எனக்காக பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு திருப்பணி செய்கிற உனக்கு நான் தரிசனம் கொடுக்காம போயிடுவேனா, உன் மனக்குறையை நான் நீக்காம போயிடுவேனா, என்னை இந்த எல்லையை எங்களை மகிழ்வித்த உங்களை என் பிள்ளைகளை உங்களை நான் மகிழ்விக்காம போயிடுவேனாப்பா அப்படின்னு என்ன ஆகுது, அந்த சாமி அந்த இடத்துல முடிவெடுக்குது. சரியா வேலை முடியுது. வேலை முடிய 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கிற பட்சத்தில் அந்த சாமியோட மக்கள், இப்போ வேலை செய்கிற திருப்பணி செய்கிற மக்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த அந்த தெய்வத்தை வணங்குற மற்ற பங்காளி பெருமக்கள், மற்ற பிறந்த வீட்டு பிள்ளைகள், மற்ற குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு முதன்னு ஒரு 10-20 பேர் அந்த கோயிலுக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்க, தேங்காய், வாழைப்பழம், மாலை, இது மாதிரி அந்த சாமிக்கு பிடிச்ச அந்த பன்னீர், அந்த சாமிக்கு பிடிச்ச விபூதி, இந்த சாமிக்கு பிடிச்ச மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக நிறக்க குழந்தைங்க, பெரியோர்கள், அந்த அங்காளி பங்காளி பெருமக்கள், பிறந்த வீட்டு பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் கோயிலுக்கு வந்துடுறாங்க. இவங்க என்ன நினச்சிருக்காங்க, வேலையை நினச்சிட்டு நம்ம சாமியை கண்ணறக்க பார்த்துட்டு போனோம்னு இருந்தவங்க அந்த 10-20 பேருக்கு அந்த இடத்துல சாமி கும்பிட வந்தாங்கல்ல, அந்த சாமி அந்த மக்களுக்கு மட்டும் அந்த தரிசனம் கொடுக்காம, எப்படி என் பிள்ளைய வேலை முடிச்சு போக போறாங்க அப்படின்னா அந்த மக்களை அந்த எல்லைக்கு வர வைக்குது. நல்லா நிறக்க மேலதாளத்தோட பூசை அந்த இடத்துல, தீபாரதனை அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்க மக்களை அந்த எல்லைக்கு வர வச்சு, அவர்கள் மூலியமாக அங்க ஆசைப்பட்ட மக்களுக்கு வெறும் சாமியை பார்த்தோம் போனோம்னு இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல பணி புரிந்தவங்க, தொழில் செய்தவங்க, அந்த இடத்துக்கு அந்த வேலையாட்கள் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாருக்கும் சேர்ந்து ஆசைப்பட்டவங்க, சாமியை பார்த்துட்டு போகணும், வணங்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரு 10-30 பேருக்கு அந்த இடத்துல சாமி ரொம்ப அழகா அந்த இடத்துல தரிசனம் கொடுக்குது. இப்படி மனசுல ஆசைப்படுறாங்க, வேலை முடிய போகுது. ஆனா அந்த சாமி முடிவெடுத்துருச்சு, நீ இறப்பா, உனக்கு அழகான தரிசனம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லா மக்களும், உழைச்சவங்க, பங்காளிக, தன்னுடைய சொந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த எல்லையில வேலை முடிகிற அந்த ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப அழகா அந்த தரிசனம், ராஜ தரிசனத்தை கொடுத்து அவங்க எல்லாத்தையும் மன நிறைவோட வழி அனுப்புது. அப்ப வேலை பார்த்த ஒருத்தர் சொல்றாரு, ஐயா எங்க இவ்வளவு நேரம் நாங்க வேலை பார்த்தோம், லேட் ஆச்சு, லேட் ஆனதுக்கு காரணம் இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கிறதுக்கு தான் போல, அதனாலதான் லேட் ஆயிருக்கு. இது லேட் ஆகல அப்படின்னா எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைச்சிருக்குமா, இந்த சாமிகிட்ட இந்த ஆச்சார விபூதி கிடைச்சிருக்குமா, ரொம்ப மனமகிழ்வா இருக்கு ஐயா. நாங்க வேலை பார்த்தோம், உடல் அலுப்பு கூட எங்களுக்கு தெரியல, சாமியை பார்த்த மகிழ்ச்சி, எல்லையை விட்டு போக மனசு இல்ல, மறுபடியும் நீங்க எங்களை அலைங்க,
இந்த எல்லைக்கு நாங்க வேலை செய்ய, நீங்க கூப்பிட்ட உடனே நாங்க வருவோம் அப்படின்னு அந்த சாமிய பார்த்து அப்படியே மனமகிழ்ந்து போய் அவர் அந்த வார்த்தைய சொல்றார். உழைச்ச உழைப்பு, உடம்பு அலுப்பு கூட நீங்கிருச்சு ஐயா அந்த சாமி அந்த எங்கள பார்த்த பார்வையில. இதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு நேரம் அந்த சாமியோட தரிசனுக்காகத்தான் நாங்க வேலை நேரம் தாமதமாயிருக்கு போல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அந்த தெய்வத்த முழுமையா உணர்ந்து அந்த வேலை செஞ்ச வேலையாட்கள் அந்த எல்லையிலிருந்து வெளியேறுறாங்க. இப்ப இந்த எல்லையில மனசுல வச்ச கோரிக்கை அந்த சாமி நிறைவேத்தி எப்படி மன மகிழ்வோட எல்லா மக்களையும் அனுப்புது பாருங்க. அதான் குலசாமி. தன்னுடைய குலதெய்வ மக்களை மகிழ்விக்கணும். தன்னுடைய குலதெய்வ மக்களுக்கு தேவையான அனைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுக்கணும். தன்னுடைய குலமக்களை தீய வினைகள்ல இருந்து பில்லி சூனியம் செய்வினை ஏவல் காத்து கருப்பு அச்சாட்டம் அசலாட்டம் திட்டுமரப்பாடு இது போன்று எல்லாத்துல இருந்து பிள்ளைகளை காத்து நிற்கிது. ஆகச்சிறந்த கடமை தான் நாம வணங்குற குலசாமி. அந்த குலசாமிக்கு நாம பணிபட செஞ்சு தெய்வத்தையே மகிழ்விச்சா கட்டி அணைக்கிற இடத்துல கட்டி அணைச்சு முத்தத்தை கொடுக்குங்க நம்ம சாமி. அப்பேற்பட்ட குலதெய்வத்துக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. பணம் போயிரும், அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க நாம ஏன் செய்யணும் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களால முடிஞ்சதை அள்ளி இறங்கய்யா, உங்க சாமிக்கு இறங்க. உங்க சாமி உங்களை மகிழ்விக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் மன நிம்மதியா உடல் ஆரோக்கியமா உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. மனசுல வச்ச குறைய எப்படி அழகா நிறைவேற்றி மன மகிழ்வோட அந்த மக்களை உழைச்ச மக்களை எப்படி அந்த எல்லையிலிருந்து சந்தோஷமா அனுப்பிச்சிச்சு வழி அனுப்பிச்சிச்சு அந்த சாமி அப்படிங்கிறதுக்கு இந்த உண்மையான நிகழ்வு அனைத்து உழைக்கும் பெருமக்களுக்கும் திருப்பணி செய்யும் பெருமக்களுக்கும் தெய்வத்திற்காக தன்னால் முடிஞ்ச காணிக்கையை வாரி வழங்கும் பெருமக்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.